ஒரு காலகட்டத்துல இந்தியன் ரோட்ஸை ரூல் பண்ணிட்டு இருந்ததே டீசல் கார்ஸ் தான். ரக்ட் அண்ட் பவர்ஃபுல்லா ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஃபியூவல் எஃபிஷியன்ட்டாகவும் இருந்து நம்மளோட பணத்தை சேமிச்சு கொடுத்துச்சு. ஒரு சின்ன டேட்டாவை எடுத்து பார்க்கறப்போ 2012 டைம் லைன்ல இந்தியால விற்பனையாகிற கார்கள்ல கிட்டத்தட்ட 58% டீசல் கார்கள் தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. 58% இருந்து 13% அந்த டீசல் கார்களோட விற்பனை அப்படின்றது மிகவும் குறைஞ்சிருக்கு. மேஜர் பிராண்ட்ஸான மாருதி சுசுகி, ஹோண்டா, ரெனோ, ஃபோக்ஸ்வேகன் போன்ற பிராண்ட்ஸ் இன்னைக்கு டீசல் கார்களோட விற்பனையில இருந்து மொத்தமா விலகி இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் பொல்யூஷனா, இல்ல கவர்மெண்டோட எமிஷன் விதிமுறைகளா, இல்ல அதையும் தாண்டி எல்லாரிடமும் மறைக்கப்படக்கூடிய ஒரு டீப்பர் ஹிடன் ஸ்டோரி உள்ள இருக்கா? இது ஒரு சின்ன என்ஜின் ஃபியூவல் பத்தின ஸ்டோரி இல்லங்க. தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம் அப்படின்னு இந்த அனைத்து விஷயங்களையும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டோரியா தான் இது இருக்கு. வாங்க இந்தியால நடக்க போற டீசல் இன்ஜின்ஸோட ரைஸ் அண்ட் ஃபால் பத்தி முழுமையா தெரிஞ்சுப்போம். இயர்லியரா 2000 டைம் லைன்ல இருந்த பாலிசி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீசலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை எடுத்து கொடுத்துச்சு. பெட்ரோல் அண்ட் டீசல் விலைகளும் ரொம்பவே கண்ட்ரோல்டா இருந்தது மட்டும் இல்லாம டீசலை அக்ரிகல்ச்சர் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ்ல பயன்படுத்துறப்போ சப்சிடிஸும் கொடுத்தாங்க. பெட்ரோல் 36 ரூபாய்க்கும் டீசல் 24 ரூபாய்க்கும் விற்ற காலம்ங்க அது. டீசல் கிட்டத்தட்ட 12 ரூபாய் குறைவு, கூடவே நல்ல மைலேஜும் கொடுப்பதால பிரைவேட் கார் பையர்ஸ்க்கு சிறந்த நன்மைகளை அது கொடுத்துச்சு. இது ஒரு புறம் இருக்க, மீன்வைல் பல கார் மேனுஃபேக்சரர்ஸ் CRDI, அதாங்க காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் கொண்ட கார்களை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மாருதி நிறுவனம் ஃபியட்டோட 1.3 லிட்டர் காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தொழில்நுட்பம் கொண்ட என்ஜினை DDIS பேட்ச் பண்ணி அவங்களோட மாருதி ஸ்விஃப்ட்ல எடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் மாடலா அதை உருவாக்கினாங்க. மைலேஜ் 20+ சர்வ சாதாரணமா கொடுக்கும். அது கூட பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இன்னொரு பக்கம் ஹிண்டே நிறுவனம், அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன? அவங்களோட ஹிண்டே வெர்னால CRDI தொழில்நுட்பத்துல 110 PS பவரோட 24 கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு செடனை எடுத்து வர, கூடவே ஃபோர்ட் நிறுவனம் அவங்களோட TDCI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபியஸ்டா அப்படின்ற ஒரு பக்கா டிரைவபிலிட்டி காரை, டிரைவர்ஸ் காரை எடுத்து வந்தாங்க. இந்த டீசல் ஸ்டோரி அப்படின்றது வெறுமனே இந்த ஃபியூவல் எஃபிஷியன்ட் விஷயத்தை மட்டும் கன்சிடர் பண்ணாம பவர்ஃபுல்லா லோவர் ரன்னிங் காஸ்டா கொடுத்துச்சு. கூடவே லாங்கர் லைஃப் டைம், 10 to 15 வருஷம், பல லட்சம் கிலோமீட்டர்கள் இந்த வாகனங்கள் அதோட உழைப்ப கொடுக்கும். 2012ல இந்தியன் கார் மார்க்கெட்டோட விற்பனையில 10 கார்கள் போனா அதுல 6 டீசல் கார்கள் இருக்கும். ஸ்மாலர் கார்களான செவியோட பீட், டாடாவோட இண்டிகால டிஃபால்ட் ஆப்ஷனே டீசலா தான் மக்களிடம் இருந்துச்சு. இப்படி ராஜாவா வாழ்ந்து வந்த இந்த டீசல் காரோட அழிவு எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா 2014 டைம் லைன்ல தான் எல்லாமே மொத்தமா தலைகீழா மாற ஆரம்பிச்சது. குளோபல் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் மூலமா எல்லா பக்கத்துல இருந்தும் வந்த டேட்டாஸ் டீசல் ஃபியூவல் எஃபிஷியன்ட்டா இருந்தாலும் அதுல நச்சுத்தன்மையுள்ள நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் PM 2.5 பார்ட்டிகல்ஸ் எமிட் ஆவதா தெரிய வந்திருக்கு. இது ஹியூமன்ஸோட லங்ஸ்க்கு வரும் காலகட்டத்துல மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும்னு வல்லுநர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ 2016ல நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் டெல்லி NCR ரீஜியன்ஸ்ல 10 வருட பழமையான டீசல் கார்களை பேன் செய்வதா அறிவிச்சப்போ ஷாக்ல மொத்த இந்தியாவும் ஸ்தம்பித்து போச்சு. தென் BS4 அண்ட் BS6 நார்ம்ஸ் வந்து டீசலுக்கு ஒரு காஸ்ட் எக்ஸ்ப்ளோஷனை கொடுக்க ஆரம்பிக்க இங்க படிப்படியா டீசல் இன்ஜின்ஸ் அப்படின்றது அழிய ஆரம்பிச்சது. BS6 ஸ்டாண்டர்ட்ஸ் படி கார் பிராண்ட்ஸ் அவங்களோட டீசல் இன்ஜின்ஸ்ல DPF ஃபில்டர், EGR னு சொல்லப்படுற எக்ஸாஸ்ட் காஸ் ரீசர்குலேஷன், தென் செலக்டிவ் கேட்டலிட்டிக் ப்ரொடெக்ஷன் வித் AdBlue எல்லாமே எடுத்து வர சூழ்நிலை வந்துச்சு. இந்த விஷயங்கள் மட்டும் டீசல் இன்ஜின்ஸோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை 90,000 to 1 lakh வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகப்படுத்துவதால டீசல் இன்ஜினோட அஃபோர்டபிலிட்டி அப்படின்றது இங்க காலியாச்சு. இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து டீசல் இன்ஜின்ஸோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை 90,000ல இருந்து 1 lakh வரைக்கும் அதிகப்படுத்த இந்த டீசல் இன்ஜினோட அஃபோர்டபிலிட்டி அப்படின்ற ஃபேக்டர் இங்க காலியாச்சு. காம்பாக்டான குட்டி கார்கள்ல இனி டீசல் இன்ஜின் வைப்பது மேக்ஸ் நோ சென்ஸ். ஏன்னா அஃபோர்டபிளா இருக்க வாய்ப்புகளே இல்லைன்னு பிராண்ட்ஸ்க்கு புரிதல் கிடைக்க ஆரம்பிச்ச அடுத்த நொடி இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆட்டோ மேனுஃபேக்சரான மாருதி சுசுகி 2020ல இனி டீசல் கார்களை விற்க போவதில்லைன்னு விலகினாங்க. ஹோண்டா, ரெனோ அண்ட் ஃபோக்ஸ்வேகன் அதை பின்தொடர்ந்து அவங்களோட லைனப்ல டீசல் கார்களை நிப்பாட்ட போவதா அறிவிப்பும் கொடுத்தாங்க. டீசல் இன்ஜினோட சைலண்ட் கில்லரி DPF
அதாங்க டீசல் பார்ட்டிகுலேட் ஃபில்டர். இன்னைக்கு தேதியில டிபிஎஃப் இஷ்யூன்னு பல இடங்கள்ல நம்ம கேட்டுட்டு இருக்கோமே, அதாங்க சூட் பார்ட்டிகல்ஸை ட்ராப் செய்ய கொண்டு வரப்பட்ட இந்த டிபிஎஃப் நிறைய கார்கள்ல பிரச்சனையை கொடுத்துச்சு. டிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஹையர் ஆர்பிஎம் அண்ட் ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அப்பதான் ரீஜெனரேஷன் ப்ராசஸ் மூலமா அது செல்ஃப் கிளீன் செஞ்சுக்க முடியும். பட் இந்தியாவோட ஹெக்டிக் டிராபிக் கண்டிஷன்ஸ்ல லோவர் ஆர்பிஎம்ஸ் தான் மெயின்டைன் பண்ண முடியுது. அப்போ இந்த டிபிஎஃப் ஃபில்டருக்கான ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸ் கிடைக்காம அது கிளாக் ஆகுது. இதனால பவர் லாஸ், ஓவர் ஹீட்டிங்னு மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள்ல பலாயிரம் செலவுகளை கஸ்டமருக்கு வெச்சு விடுது. டீசலை வாங்கி சேமிக்கலாம்னு ஒரு காமன் மேன் நினைக்கிறப்போ அதற்கான கதவுகளை டிபிஎஃப் ஃபில்டர் மொத்தமா மூடிடுது. 2012ல டீசல் கார்களோட விற்பனை 58% இருக்க அது 2018ல 39% குறைஞ்சு இப்போ 2024 டைம்லைன்ல வெறும் 13% இருக்கு. இந்த 13% எஸ்யூவிஸோட நம்பர்ஸ் தான். ஹோண்டா சிட்டி, சியாஸ், வெர்னா, வெர்டஸ் அண்ட் ஸ்லாவியால இன்னைக்கு டீசல் அப்படின்ற ஆப்ஷனே இல்லங்க. ஸ்கார்பியோ என், XUV 700, ஃபார்ச்சுனர் போன்ற எஸ்யூவிஸ், தென் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் ஆன ஹிண்டே கிரெட்டா, கியா செல்டாஸ் இது போன்ற கார்கள்ல மட்டும்தான் இன்னைக்கு டீசல் நமக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கு. டர்போ பெட்ரோல்ஸ், சிஎன்ஜிஸ், இவிஸ் அண்ட் ஹைபிரிட்ஸ் இந்த டீசலோட ஷேரை இந்தியன் மார்க்கெட்ல எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பவர்ஃபுல்லான டீசல் போல டார்க் வேணும்னா டர்போ பெட்ரோல், ஃபியூவல் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்க ஹைபிரிட்ஸ் இங்க மக்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸா மாத்தப்பட்டிருக்கு. இன்னொன்னு, டீசல்ல இருக்க டிபிஎஃப் ஃபில்டர் போல டர்போ பெட்ரோல்ஸ்ல இருக்க ஜிபிஎஃப் ஃபில்டர் அந்த அளவுக்கு பெரிதான ஒரு பிரச்சனைகளை கொடுப்பதில்ல. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் டீசல் இஸ் டெட்ங்க. ரூரல் பையர்ஸ், ஆஃப் ரோட் யூசர்ஸ், தென் கமர்ஷியல் செக்டர்ஸ் ஆன பஸ்ஸஸ், ட்ரக்ஸ், தென் ஹெவி டியூட்டி மெஷினரிஸ், அது கூடவே ஹெவி ட்ரக்ஸ் இது எல்லாத்துலயுமே டீசல் இன்னும் பயன்பாட்டில் தான் இருக்கு. பட் இதற்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்டா எல்என்ஜி அண்ட் இவிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பிராண்ட்ஸ். சோ டீசலோட அழிவுக்கு பல விஷயங்கள் காரணமா இருந்தாலும் ரியாலிட்டி இந்த உலகம் அதை தாண்டின ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு போக ஆரம்பிச்சிருக்குன்றத நாம அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். உங்களுக்கு டீசல் கார் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மட்டும் இல்லாம உங்களோட டீசல் ஸ்டோரிஸை கமெண்ட்ல பதிவிடுங்க. ஒவ்வொருத்தரோட டீசல் ஸ்டோரிஸையும் இங்க பகிர்ந்துக்கலாம். சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. சேச்சிர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை பாய்.